ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? என்னம்மா இப்படி இருக்கீங்களாமா? ஆண்களின் சபலத்தை முதலீடாக வைத்து ஆசை வலையில் வீழ்த்தி லட்சக்கணக்கில் லாபம் பார்த்து வந்த கேரள வசியக்காரி இவர்தான். திருவனந்தபுரம் பூவார் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் முருகன் மனைவியை இழந்து மாற்றுத்திறனாளி மகனை கவனிக்க சிரமப்பட்டு வந்திருக்கிறார். 68 வயதான முருகன் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து சோசியல் மீடியாவில் பெண் தேடவே அஸ்வதி அச்சு என்ற 39 வயது பெண் பழக்கமாகியிருக்கிறார். நல்லா இனிக்க பேசிய அஸ்வதி நல்லா பழக்கமானதும் தனக்கு இருக்கும் 40,000 ரூபாய் கடனை அடைத்து விட்டால் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் என அளந்து விட்டிருக்கிறார். இதனை நம்பிய முருகனும் பணத்தை கொடுத்துவிட பணத்தை வாங்கிய கையோடு அம்மணி தலைமறைவாகிவிட்டார். பலமுறை அஸ்வதியை தொடர்பு கொள்ள முயற்சித்த முதியவருக்கு நாளுக்கு நாள் ஏமாற்றம் அதிகமாகவே போலீஸ் உதவியை நாடியிருக்கிறார். இதனையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி அந்த பெண் வாடகைக்கு தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து கைது செய்தனர். இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பாவப்பட்ட முதியவரில் ஆரம்பித்து பவர்ஃபுல் ஆபீசர்ஸ் வரையிலும் நிறைய பேரை அஸ்வதி தனது வலையில் வீழ்த்தியிருப்பது தெரிய வந்துள்ளது. முகநூலில் அஸ்வதி அச்சு, அனுஸ்ரீ, அனு என பல பெயர்களில் ஃபேக் ஐடியை கிரியேட் செய்து முழு நேர தொழிலாக செய்து வந்த அஸ்வதி குற்றங்களை கண்டுபிடிக்கும் காவல்துறை அதிகாரிகளையும் விட்டு வைக்கவில்லை. சொல்ல போனால் காவல்துறை அதிகாரிகள்தான் அஸ்வதியின் ஈஸி டார்கெட்டா. கொல்லம் ரூரல் பகுதியைச் சேர்ந்த உதவி ஆய்வாளரிடம் நட்பாக பழகி ஆபாசமாக சாட் செய்து அடிக்கடி வீடியோ காலில் பேசி ஆசையை தூண்டி மிரட்டி சிறுக லட்சக்கணக்கில் பணத்தை பறித்திருக்கிறார். அஸ்வதியின் ஆசை வலையில் விழுந்தவர்கள் எல்லாம் வெளியில் சொன்னால் அவமானம் என கருதி புகார் அளிக்காமல் இருக்க பல ஆண்டுகளாக இதுவே வேலையாக ஷெட்யூல் போட்டு செய்து வந்திருக்கிறார் அஸ்வதி. அஸ்வதி அச்சு முக்கிய அரசியல் பிரமுகரிடம் ஆபாசமாக பேசிய உரையாடலின் ஆடியோவும் போலீசிற்கு கிடைத்திருக்கும் நிலையில் இதே மாதிரி பல முக்கிய புள்ளிகளின் அந்தரங்கங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.